ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கம் கணபதியாய நமக. வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ. இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 12/3/2024, தமிழ் சோபகிருது வருடம் மாசி மாசம் 29ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், இரவு 8:31. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். திதி துதியை திதி காலை 7:11 வரை. அதன் பிறகு திருதியை திதி. இன்றைக்கு சந்திராஷ்டமம். பூர நட்சத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10:30 முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மீன லக்னம். லக்னத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சந்திரன். மேசத்தில் குரு பகவான், கன்னியாவில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவானுடன் சூரியன், சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லி மூட்டை கட்டி வச்ச விஷயத்தை இன்றைக்கு எடுத்து கட்டி முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு அது எல்லாமே சாதகமா இருக்குதுங்க. உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால, அதுவும் ஜென்ம குருவா இருக்கிறதுனால புகழ்ச்சி வலையில மட்டும் சிக்கிக்காதீங்க. அதே போல உங்களை பாராட்டி பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆனாலும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிற வல்லமை இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. உங்க ராசிக்கு சூரியன் வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் வீடு கட்டுவதற்கான லோன் முயற்சிகள் எல்லாமே நீங்க பண்ணலாம். வியாபாரம் இன்றைய தினம் விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க, யாராவது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அதுவே கொஞ்சம் சரியாயிருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்கள், திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அதனுடைய சாத்திய கூறுகள் இதெல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெளி மாநிலம், வெளிநாடு சென்று அவங்க படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரன் தேடிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நல்ல ஜாதகம் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்குங்க, கடுமையான போட்டிகள் இருக்குதுன்னு சில நேரம் நீங்க கதிகலங்கி நின்னாலும் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு புது முயற்சிகள்ல இறங்கி லாபமும் சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமா வருவாங்க. உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். உங்க ராசிக்கு சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியா வெற்றியா முடியுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினி ஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்பிளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல் மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 9360432317. மின்னஞ்சல் therasidigital@gmail.com. Facebook The Rasi Digitals.
யூடியூப் தி ராசி டிஜிட்டல். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாவே நடக்குங்க. புதுசா ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தா மூலப்பத்திரத்தை கொஞ்சம் சரி பார்த்து வாங்குங்க. புறநகர் பகுதியில நீங்க வாங்கி போட்ட இடத்தை ஒரு முறையாவது போய் பார்வையிட்டு வாங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில உங்க ராசிநாதன் புதன் பகவான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனாலங்க பல வருஷமா நீங்க வேலை பார்த்த கம்பெனில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். குடும்பத்திலையும் சந்தோஷம் இன்றைய தினம் இருக்குங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷனும் அலைச்சலும் இருக்குங்க. கொஞ்சம் கோபத்தை தவிர்க்க பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதத்துல முடியுங்க. கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க அரசு அதிகாரிகளை போய் சந்திக்கலாம். அது வெற்றிகரமா முடியுங்க. புது தொழில் தொடங்குவது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதுவெல்லாம் இன்றைய தினம் நீங்க தொடங்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பழைய மொபைல் போனை தூக்கி போட்டுட்டுங்க புது மொபைல் போன் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு பக்கம் அஷ்டமச்சனி இருக்கிறதுனால ஒரு இனம் தெரியாத பயம் உங்ககிட்ட இருக்குங்க. அது எல்லாமே தூக்கி தூர போட்டுட்டு தைரியமா இருங்க. இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். உத்தியோக வகையில உங்களை யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க. அதனால அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம உங்க கடமையை இன்றைய தினம் நீங்க சிறப்பா செய்வீங்க. அதே போல அதிகாரிக மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூன்யம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. புனர்பூசம் நட்சத்திர சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 8:31 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. சளி தொந்தரவு, கைகால் சோர்வு இதெல்லாமே இருந்துகிட்டு தாங்க இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்களும் நல்ல விதத்துல முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பரவாயில்லைங்க. பணவரவு உண்டு. விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கும். ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதே போல வியாபாரம் உத்தியோக விஷயத்திலையும் இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. வீண் விவாதங்கள் தவிர்ப்பதும் நல்லதுங்க. நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டாதீங்க. அதே போல சின்ன சின்ன விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல அவங்களுடைய திருமண விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு
இருக்கீங்க, அது எல்லாமே நல்லபடியா முடியுங்க. உங்க ராசியில கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க, அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைய தினத்துல சரியாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும், குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க, அதே போல நண்பர் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்குங்க, பணவரவும் உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. திடீர் வெளியூர் பயணங்கள் எல்லாமே அமையும். பழைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நீங்க எதிர்ச்சியா சந்திச்சு நிறைய பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். உங்க ராசிக்கு ஆதரவாக ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கொடுத்து ஏமாந்துட்டீங்க, இனிமேல எந்த விதத்திலையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள், பாக பிரிவினை, இது எல்லாமே நீங்க பேசலாம். அது எல்லாமே உங்களுக்கு சுபமா முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவானுடன் சனி உட்கார்ந்து கொண்டிருப்பதால் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தொகை உங்க கைக்கு வருங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினிஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல். மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 93604322317, மின்னஞ்சல் therasidigital@gmail.com, Facebook The Rasi Digitals, YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு, அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவேஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். விருச்சக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும். விடாமுயற்சியில ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. அரசு காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்துல முடியுங்க.
விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி என 3 கிரகங்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. இப்பதான் புதுசா வண்டி வாங்கணும், இருந்தாலும் செலவு வைக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. முயற்சி ஸ்தானத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரம் பொறுத்த வரைக்குங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். உத்தியோகத்திலுமே உங்களுக்கு இன்றைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கி நிற்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. எல்லா வகையிலையுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமா பேசிங்க, காரியங்களை இன்றைய தினம் நீங்க சாதிப்பீங்க. பணவரவு உண்டு. அரசு காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும். பழைய சொந்த பந்தங்களும் இன்றைய தினம் உங்களை தேடி வருவாங்க. வீடு கட்டுவதற்கான லோன் முயற்சிகள் எல்லாமே நீங்க இன்றைக்கு செய்யலாம். உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கருப்பு சுண்டல் மாலை கட்டி வழிபடுங்க. வியாபாரம் இன்றைக்கு பரபரப்பாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆபீஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. குடும்பத்திலையும் ஒரு மன நிறைவு நீங்க எதிர்பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. கோவப்படாதீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள், மனச்சங்கடங்கள் அதுல எல்லாம் கொஞ்சமா விடுபட்டு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஏதோ நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்குங்க. நீங்க கேட்டிருந்த உதவி கேட்டவரிடமிருந்து இன்றைய தினம் கிடைக்கும். பணவரவு உண்டு. குடும்பத்துல அப்படி இப்படிங்கிற சூழ்நிலை மாறி இன்றைய தினம் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதம் ஏற்படும். இருந்தாலும் 7.5 சனி கழிவுல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா சண்டை ஏற்படுத்துவாருங்க. அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் பெருசுபடுத்தாம போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய தினம் சரியாகும். நீங்க இழந்த சில உரிமைகள் எல்லாமே இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாகவே ரொம்ப சிரமப்பட்டீங்க. செலவு அதிகமாயிட்டே போச்சுங்க. நம்மளை யாராவது மதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஆதங்கமும் பட்டீங்க. ஆனா இன்றைய தினம் கடந்த சில நாட்களாக இருந்த சிக்கல்கள், கவலைகள் எல்லாத்திலையும் விடுபட்டு கம்பீரமா இருப்பீங்க. எதிலையுமே ஆர்வம் இல்லாத நிலைமை மாறி இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருந்து தள்ளி போன விஷயங்களை முடிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைய தினம் சரியாகும். வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய புகழ் ஒருபடி உயரும். உங்கள் பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அது எல்லாம் இன்றைய தினத்துல சரியாகும். வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. உத்தியோகத்திலையுமே உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும். உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கொடுப்பாங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்க ராசிக்குள்ள சந்திரன்
சந்திரன் பயணம் செய்யறாருங்க. ரேவதி நட்சத்திரத்துல இரவு 8:31 வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும், முன்கோபம் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ள வரும். யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. நீங்க இன்றைய தினம் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் உத்தியோகம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும். அவசர முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. வெளி வட்டாரத்துல உங்களை பத்தி வதந்திகளை நீங்க பொருட்படுத்தாம கண்டும் காணாம போறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைய தினம் நிதானமா இருக்கணுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறதுங்க. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்த்தோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.